ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் அருகே பட்ட பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த மணி பைக் வியாபாரி, அதே பகுதியை சேர்ந்த அவரது நண்பர் ராஜ்குமார் இருவரும் கடந்த 2024 ஆற்காடு பஸ் ஸ்டாண்டில் கொல்லப்பாளையத்தை சேர்ந்த கார்த்தி என்பவருடன் ஏற்பட்ட தகராறில் கார்த்தியை காலில் விழ சொல்லி அவமானம் படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கார்த்தி பழி தீர்க்கும் நோக்கத்தில் நேற்று பஸ் ஸ்டாண்ட் அருகே மணி கடைக்குள் கார்த்தி மற்றும் அவரது நண்பர் கதிர்வேலுடன் சென்று கஞ்சா போதையில் புகுந்து கத்தியுடன் மணி கடைக்குள் புகுந்து அவரை கொலை வெறியுடன் வெட்டியுள்ளார். அப்போது அதை தடுக்க முயன்ற மணியின் தந்தையையும் வெட்டியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த மணி ரத்னகிரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆற்காடு டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கஞ்சா போதையில் கத்தியுடன் கொலைவெறியில் இருந்த கார்த்தியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். மேலும் கதிர்வேல் என்கின்ற வாலிபரை தேடி வருகின்றனர். இதற்கிடையே பட்டப்பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் மக்களிடையே பெரும் பீதியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தமிழக அரசு கஞ்சா புழக்கத்தை தடுப்பதில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் வேளையில் வாலிபர் கஞ்சா போதையில் இருந்தது தொடர்பாக சமூக ஆர்வலர்களுக்கு இடையே பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல் நிர்வாகம் தீவிரமாக கஞ்சா புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.